மீண்டும் தமிழக பிஜேபி தலைவராக அண்ணாமலை. நேற்று நயனா நாகேந்திரன் அண்ணனை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல மினிஸ்டர் பதவியாக ஒன்று தரோம் அப்படின்னு மேலே இடத்துல பேசியிருக்காங்க. அண்ணாமலை அண்ணன்ட்ட என்னன்னா, நீங்கள் நம்மளோட தமிழக தலைவராகவே இருங்க அப்படின்னு மாதிரி மேலே இடத்துல இருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, நேற்று சொன்ன மாதிரி ஒரு 5 பேர் குறிப்பிட்ட ஆள்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே வரக்கூடாது, அவங்களாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா எனக்கு ஒற்றை தலைமையாக நான் வந்துட்டு தமிழகத்தில் பிஜேபியை வந்துட்டு வளர்த்து காட்டுறேன், நான் வந்துட்டு தமிழகத்தில் பிஜேபியை ஜெயிக்க வச்சு காட்டுறேன், என் ஒற்றை தலைமையில் மட்டும் விடுங்க, அது ஒன்று மட்டும் செய்யுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு பிஜேபிக்கே ரிட்டர்ன் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நயனா நாகேந்திரன் அண்ணனை கூப்பிட்டு உங்களுக்கு மினிஸ்டர் படி தரோம், நீங்கள் மேலே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பதவியாக எப்படி வந்து தமிழிசை அம்மாவுக்கும் எப்படி வந்து வேல்முருகன் அண்ணனுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல பதவி கொடுத்து மேலே வந்துட்டு வர சொன்னாங்களோ, அதே மாதிரி நயனா நாகேந்திரன் அண்ணனையும் மேலிடத்துக்கு வர சொல்லியிருக்காங்கன்ட்டு மேலிடத்துலேருந்து ஒரு தகவல். ஆனால் ஒரே ஒரு டிமாண்ட் தான் அண்ணாமலை அண்ணனை பொறுத்த வரைக்கும், எனக்கு ஒற்றை தலைமை தான், யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன், என் தலைமையில் இருக்கட்டும், நான் வந்துட்டு தமிழகத்தில் பிஜேபியும் பெரிய அளவில் வளர்த்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இழுபறியாக போயிட்டுருக்கு. விளக்கமான ஒரு ஃபுல் வீடியோவும் நாளைக்கு பார்ப்போம். பாய்.